ஹலோ மக்களே, அரிசி மாவு இடியாப்பம் செய்ய பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அதை ஃபேன் காற்றுல ஒரு 15 நிமிஷம் போல் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை நம்ம இட்லி பானையில் வச்சு ஆவி கட்டி எடுத்துக்கணும். அதை ஜல்லடை போட்டு அதோட கட்டி முட்டி இல்லாமல் ஜலிச்சு எடுத்துகிட்டு வெயிலில் ஒரு 2 நாள் காய வச்சு எடுத்துக்கோங்க. இன்ஸ்டண்ட்டான இடியாப்பம் மாவு ரெடி. அதை நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 வருஷம் ஆனாலும் கெடாது. அந்த மாதிரி நான் இன்றைக்கி 1 கிலோ மாவு எடுத்துருக்கேங்க. அதுக்கு 2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கணுங்க தண்ணி. அதை ஊற்றி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரி கொடுத்து பிசைஞ்சிக்கணுங்க. 1 கப் அரிசிக்கு 1 கிளாஸ் தண்ணி நீங்கள் ஊற்றி பிசையும் போது சில அரிசி நிறைய தண்ணி குடிச்சிடுங்க. சில அரிசி தண்ணி குடிக்காமல் உங்களுக்கு குழன்னு போயிடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. இந்த அளவு பூ மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. கையில் ஒட்டவே கூடாதுங்க. அப்போ தாங்க உங்களுக்கு ஃப்ளோவாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணி இந்த மாதிரி பதத்தில் பிசைஞ்சிக்கோங்க. இப்போது ஒரு இட்லி குண்டால் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு குண்டால் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கு இடியாப்பம் பிடிகிற அச்சில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்குங்க. இந்த மாதிரி உங்கள்கிட்ட இல்லைன்னா முறுக்கு பிழிகிறதுல கூட நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது நான் அதில் மாவை ஒரு 3/4 பாகம் சேர்த்துக்கிறேங்க. ஃபுல்லாக சேர்த்தனா உங்களுக்கு பிழிகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் நீங்கள் ஒரு பாதியிலேருந்து 3/4 சேர்த்துக்கலாங்க. நான் பிழிஞ்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு எனக்கு ஃப்ளோவாக வருதான்னு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள் இது எவ்வளோ ஃப்ளோவாக வருதுன்னு சொல்லிட்டு. மாவு கொஞ்சம் கூட கட் ஆகி வராதுங்க. நாமளே கட் பண்ணி விட்டால் மட்டும்தான் கட் ஆகும். தண்ணி லைட்டாக காய்ச்சோன்னே அதில் ஒரு தட்டை ஆட் பண்ணிவிட்டு நம்ம பிழிஞ்சு வச்சுருந்த தட்டை இதில் வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு தட்டாக நான் வச்சுட்டு போகிறேங்க. நீங்கள் இட்லி குண்டால் செஞ்சிட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி தட்டில் பிழிஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹோட்டலில் இருக்க மாதிரியே இருக்குங்க. மெலிசாக சாப்பிட்றவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பாருங்கள் எந்த அளவு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. நீங்கள் ஒரு லேயர் மெலிசா கூட ஊற்றிக்கிறதுனா ஊற்றிக்கலாம். இன்னொன்று பிழிஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குங்க. அதே மாதிரி இந்த இடியாப்பத்துக்கு தொட்டுக்க தேங்காய் பால், மட்டன் பாயா, அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு இடியாப்பு மாவு செய்கிற ரெசிப்பியை இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்லி காட்டுறேன். உங்களுக்கு இதெல்லாம் செய்ய கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கடையில் இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற மாவை கூட வாங்கி இதே மாதிரி கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கூட உப்பு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி கையில் ஒட்டாத அளவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும். ஃபஸ்ட்டு அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது நான் ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சுட்டேங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்க போகிறாங்க. 15 நிமிஷம் வேக வச்சு எடுக்கும்போது அந்த தட்டில் அப்படியே ஒட்டாமல் நல்லா அழகாக வந்துடும். பாவி வந்துடுச்சுங்க. நான் ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் நேரம் கழித்து மேலே படாத மாதிரி திறந்து கொடுத்துக்கோங்க. பார்த்து திறக்கணும். இடியாப்பம் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. உங்களுக்கு தட்டில் கொட்டி காட்டுற பாருங்கள் எந்த அளவுக்கு ஒட்டாமல் வருதுன்னு சொல்லிட்டு. இப்படி எடுக்கிறதுக்கு பயமாக இருந்துச்சுன்னா இடுக்கி வச்சுக்கணும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் கொட்டினேன். அந்த தட்டில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. அப்படியே வந்து அழகாக விழுது கீழே. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. அதில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய். கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நன்றி, வணக்கம், பாய்.